இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களை பார்த்தே கேள்வி கேட்டுப்பீங்க. அப்படி நம்மள நினைச்சே வெக்கப்படுற அளவுக்கு நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு கதைங்க. இங்க பின்னி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பள்ளி படிப்பை முடிக்க போறாங்க. அப்பா ஒரு நல்ல வேலையில இருக்கிறதுனாலயே அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூமு, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அப்பா செல்லம் காமிச்சு வாங்கி கொடுக்கறாரு. அதுல இந்த பொண்ணு படிப்பு ஒரு பக்கமோ இன்னொரு பக்கம் அதிக என்டர்டைன்மெண்டோடையும் அவங்க பள்ளியில ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டோம் பார்ட்டி இது அதுன்னு சுத்திக்கிட்டு இவங்க இருக்க அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட அவங்க பயப்படாம தான் இருப்பாங்க. ஆனா என்னோட தாத்தா பாட்டி மேல ஒரு மரியாதை வச்சிருப்பாங்க. முக்கியமா தாத்தாக்கு பயப்படுற பொண்ணுங்க. தாத்தா எப்பெல்லாம் வீட்டுக்கு வராரோ அப்ப மட்டும் அந்த வீட்டை ரொம்ப அடக்க ஒடுக்கமான ஒரு வீடு மாதிரி அரேஞ்ச் பண்றது வழக்கம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல தாத்தா தான் வீட்டுக்கு வரப்போ அங்க நடக்கக்கூடாத பல விபரீதங்கள் அந்த குடும்பத்துக்குள்ள நடக்குது. அது எல்லாமே என்ன அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பின்னி அண்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்தோடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. லண்டன்ல இருக்கிற நம்ம பின்னியோடைய குடும்பத்தை காமிக்கிறாங்க. பாட்னால இருந்து வினய் அப்படின்ற ஒரு நபருக்கு லண்டன்ல வேலை கிடைச்சதுனால தான் மனைவியையும் தன்னோட பொண்ணையும் அங்க கூட்டிட்டு போயிட்டு பல வருஷங்களா வேலை பார்த்து இப்ப அங்கேயே ஒரு வீட்டை வாங்கி செட்டில் ஆயிடுறாருங்க. அப்படி இந்த வினயோடைய அப்பாவும் அம்மாவும் இன்னும் பாட்னால தான் இருக்காங்க. காலையில எழுந்து நம்ம வினயும் அப்படியே ஜாக்கிங் போயிட்டு தன்னுடைய வீடு திரும்புறாரு. அவங்க வீட்டுக்குன்னு ஒரே ஒரு பாத்ரூம் தாங்க. இப்ப அந்த பாத்ரூம்லயும் வினயோடைய பொண்ணு நம்ம பின்னி இருக்க அவங்க ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க போல. அதையுமே வெளியே இருந்து இந்த அப்பா கேக்குறாரு. தான் மனைவியும் கூப்பிட்டு அவ என்ன பாட்டு கேக்குறா, பாட்டுல அசிங்கசிங்கமான வார்த்தைகள்லாம் வருது, இது எல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியான்ற மாதிரியும் அங்க கத்த. இப்ப வர பாட்டு எல்லாத்துலயும் அப்படிதான் வருது, இதெல்லாம் கண்டுக்காதீங்க, அவளுக்கு வேற ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, தேவையில்லாம அவ ஸ்கூலுக்கு போற வழியில இதை பேசி அவளை டென்ஷன் ஏத்தாதீங்கன்ற மாதிரியும் சொல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் வெளியே வந்து அப்படியே பள்ளிக்கூடத்துக்கும் கிளம்பி அங்கிருந்து அவங்க அப்பா அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ இவங்களும் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்க்க அப்ப நம்ம வினயும் பின்னிய பார்த்து அது என்னமா பாட்டு கண்ட கண்ட லைன்லாம் வருது, ஏன் இந்தியன் சாங்கெல்லாம் கேட்க மாட்டியோ அப்படின்ற மாதிரியும் சொல்ல. அப்பா உங்களுக்கு அதெல்லாம் புரியாது, என் வயசு அப்படி, சும்மா எல்லாத்துலயும் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அங்க ஒரு குட்டி வண்டியை எடுத்துக்கிட்டு நம்ம பின்னியும் அப்படியே அவங்க ஸ்கூலை நோக்கி வராங்க. அப்படி நம்ம பின்னிக்கு குமார் அப்படின்ற ஒரு ஸ்டைலான ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவனோட தான் அவங்களோட பள்ளிக்கு அவங்க ரீச் பண்ண. அப்படி அவங்க பள்ளியில ஒரு டிராமா குழு இருக்கோங்க. ஆக்சுவலி நம்ம பின்னி இருக்காங்கல்ல, அவங்க தான் டைரக்டர். வரப்போற ஸ்கூலோடைய கல்ச்சரல் ப்ரோக்ராம்ல இந்த டிராமா குழு வச்சு ஒரு நாடகம் போடலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே வேளையில அந்த இடத்துல கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பாக்குறதுக்கு அமீர் கான் மாதிரி இருக்கிறதுனால நம்ம பின்னி ரொம்ப நாளாவே அந்த பையனை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா இப்ப பீகார்ல இருக்கிற பாட்னாவை காமிக்க. அங்கதான் சிங் அப்படின்ற மாதிரி நம்ம பின்னியோடைய தாத்தாவை காமிக்கிறாங்க. இவரு ஒரு கவர்மெண்ட் வேலையில இருந்து இப்ப ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிக்கிட்டு தான் மனைவியோட பீகார்ல இருப்பாரு. தான் பையனுக்கும் கால் பண்ணி, மகனே நானும் உங்க அம்மாவும் அடுத்த வாரம் புதன்கிழமை லண்டனுக்கு வரலான்னு இருக்கோம்பா, உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்க அம்மா ஃபீல் பண்ணா, அதான் கூப்பிட்டு வரேன். சரி, நான் பென்ஷன் வேலையா பேங்க்குக்கு வந்திருக்கேன், அப்புறமா ஃபோன் பண்றேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபோனை வச்சுட்டு இப்போ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கிற பேங்க்குக்கும் வராரு. அங்கிட்டுமே இந்த தாத்தா அவருடைய நண்பர்களை சந்திக்க எங்களுக்கு சரியா பென்ஷன் வரமாட்டேங்குதுன்ற மாதிரியும் அவங்களும் சொல்ல. இப்போ அந்த பேங்குக்காரனை போட்டு இந்த தாத்தா கத்துன்னு கத்துறாருங்க. அப்படி அவருக்கு பயந்துகிட்டே அந்த பென்ஷன் காசை அதுக்கப்புறம் ஒழுங்கா கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம வினய் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே தான் வீட்டுக்கு வராரு. தான் மனைவி கிட்டையும் இன்னைக்கு என் அப்பா கால் பண்ணியிருந்தாரு, அடுத்த புதன்கிழமை லண்டனுக்கு வராராம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல. எது மாமனார் வராரா? ஏங்க இப்பதானே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்க, இப்ப அவங்களுக்காக மறுபடியும் வீட்டை மாத்தணுமா? நம்ம பொண்ணுக்கு வேற தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையேன்ற மாதிரியும் அங்க அவங்க மனைவியும் புலம்பிக்கிட்டு இருக்க. கட் பண்ணா இன்னொரு வேலையில இங்க நம்ம பின்னி இருக்காங்கல்ல, அவங்களுமே ஸ்கூல்ல முடிச்சுட்டு நேரா ஒரு பார்ட்டியில வந்து கலந்துக்கிறாங்க. ராத்திரி 10 மணிக்கு மேலதான் அந்த பார்ட்டியே ஆரம்பிக்குதுங்க. அப்படி அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோயின் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கிறிஸ்டோபர் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே இவங்க சைட் அடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அப்பா அவங்களுக்கு அவங்க அம்மாவும் கால் பண்ணி, மணி 1 மணி ஆகுது, இன்னும் நீ வீட்டுக்கு வரல, எப்ப வர போற அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த. அம்மா நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன், சும்மா தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் கோவப்பட. அப்பதான் அதே பார்ட்டியில ஹீரோயின் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பாக்குறாங்க. இவங்க ஒன் சைடா லவ் பண்ற பையன் கிறிஸ்டோபர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த பார்ட்டியில வேற ஒரு பொண்ணோட முத்தமிட்டு இருக்கிற மாதிரி அவங்க பார்க்க அவங்க மனசு சுக்குநூறா உடையுதுங்க. ஒரு மாதிரி சோகமாகறாங்க. அந்த சோகத்தோடையே தன்னோட வீட்டுல வந்து படுக்கிறாங்க. இப்ப காலையிலயும் அலாரம் அடிச்சு
அப்படியே அவங்க எழுந்துக்க இங்க ஹீரோயினுடைய அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா மொபைலுக்கு சில போட்டோஸ் வருதுங்க. அந்த போட்டோஸ்ல எல்லாம் நம்ம பின்னி இருக்காங்கல்ல, அவங்க குடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த பார்ட்டியில கலந்து குடிச்சிருப்பாங்க போல. அதையெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. பாத்தீங்களா, நேத்து ராத்திரி சாப்பிட்டு வரேன்னு பார்ட்டிக்கு போனவ போய் குடிச்சிருக்கா, இதெல்லாம் நீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இப்படியே இருந்தா அவ உருப்படவே மாட்டான்ற மாதிரியும் இவங்க பயங்கரமா கத்த நம்ம பின்னியோடைய அப்பாவான வினய் கொஞ்சம் செல்லம் கொடுப்பாருங்க. அவருமே தன்னுடைய பொண்ணு ரூமுக்கு வந்து, மகளே இன்னும் ஒரு வாரத்துல உன்னோட தாத்தா பாட்டி மறுபடியும் வீட்டுக்கு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பின்னி கோவப்படுறாங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி தானே வந்தாங்க, திரும்பி அவங்க வராங்களா? அவங்க வந்ததுக்காகவே நான் அடக்கம் ஒடுக்கமா இருக்கணுமே, எதனா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களேன்ற மாதிரியும் அவங்கள வர வேணான்னு சொல்ல டிக்கெட் எல்லாம் போட்டாங்களாம். இதோ பாட்டி லைன்ல இருக்காங்க, நீ பேசுன்ற மாதிரியும் போனை கொடுக்க, சொல்லுங்க பாட்டி, கண்ணு உன்னை பாக்குறதுக்கு ஒரு வாரத்துல வரமா? ஓ அப்படியா பாட்டி, வாங்க வாங்க, உங்களுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பின்னி சொல்லிட்டு இப்ப போனை கட் பண்றாங்க. இப்போ தாத்தா பாட்டி வரதுனால அந்த வீட்டை மறுபடியும் அவங்க அலங்கரிக்கணுங்க. அங்க ஒட்டி இருக்கிற இந்த போஸ்டர் எல்லாத்தையுமே அங்க மறைக்கிறாங்க. சாமியோடைய போட்டோவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பின்னியோட அப்பா அம்மா கூட லைட்டா சரக்கடிப்பாங்க. அந்த சரக்கு பாட்டெல்லாம் அங்க இருக்க அதையுமே எடுத்து ஓரமா வைக்கிறாங்க. இப்ப அந்த புதன்கிழமையும் வர நம்ம வினய் ஏர்போர்ட்டுக்கு வந்து தன்னோட அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு அவரோட மனைவிக்கும் கால் பண்ணி சொல்ல, மாமனார் மாமியார் வரத்துக்குள்ள அவங்க மனைவியும் ஒரு அடக்கமான துணியை போட்டுக்கிட்டு முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. இப்ப அந்த தாத்தா பாட்டியும் அவங்கள பார்த்துட்டு, பரவாயில்லமா, லண்டனுக்கு வந்து தங்கினாலும் நம்ம கல்ச்சர் மறக்காம இருக்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அவங்க பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ரூம்லயும் வைக்கிறாங்க. இப்ப அந்த தாத்தா நேரா தன்னோட பேத்தியோடைய ரூமுக்கு வராரு. என்ன எவ்வளவு போஸ்டர் ஒட்டி இருக்கு, யார் இந்த பையன் ரொம்ப கருப்பா இருக்கான் அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி அந்த பையன் ஒரு டாக்டர், ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் உங்க பேத்தி இவனோட போட்டோவை இங்க ஒட்டியிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, உண்மையாலே அவர் ஒரு ரேப்பருங்க. இப்ப அந்த தாத்தாவும் அது தெரியாம நம்பிடுறாரு. இப்ப ஹீரோயினும் சாயங்காலம் இந்த பள்ளியெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வர, இப்ப டவுசர்லாம் போடுறது இல்லைங்க, பேண்ட் போட்டு தான் வராங்க. தாத்தா கால்லையும் பாட்டி கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்னம்மா, ஒரு டாக்டருடைய போட்டோவை வீட்டுல ஒட்டி வச்சிருக்க போல, நீயும் டாக்டர் ஆக போறியான்ற மாதிரி தாத்தா கேட்க, அது டாக்டர் இல்ல தாத்தா, ஒரு ரேப்பர் அப்படின்னு அங்க ரேப் பாட்டெல்லாம் பாடி காமிக்க, அந்த தாத்தாவும் சிரிச்சுட்டு, நாங்களும் சின்ன வயசுல இந்த மாதிரி ஸ்பீடா பாட்டு பாடுவோம், ஆனா ரேப் எல்லாம் பாட மாட்டோம், இந்த 2 டேபிள்ஸ் 3 டேபிள்ஸ் எல்லாம் இருக்கு பத்தியா, அதை நாங்க ஸ்பீடா சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியும் அங்க ரொம்ப தான் பேத்தியவே கிண்டல் பண்ணி பேசுறாரு. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. வினய் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே டம்மெல்லாம் அடிப்பாரு. அப்பா அம்மா வீட்டுக்கு வந்ததுனால இப்போ அவங்களுக்கு தெரியாம தான் அதை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே இவங்க காலையில ஒரு 9 மணி 10 மணிக்கு தான் எழுந்துப்பாங்க. ஆனா தாத்தா பாட்டி இப்ப வீட்டுக்கு வந்ததுனால காலைல 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுறாங்க. என்னம்மா பின்னி, தலைமுடி எண்ணெயே வைக்காம இருக்கன்ற மாதிரி இப்ப அந்த பாட்டி எண்ணெயெல்லாம் வச்சு விட, தாத்தாவும் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் காத்து வாங்குறேன்னு சொல்லி அப்பப்போ மேல் ரூம்ல இருக்கிற பின்னியோடைய ரூமுக்கு வர அவங்களுக்கும் பயங்கர இரிட்டேட் ஆகுதுங்க. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல தாத்தா பாட்டி கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஃபார்முக்கு வந்துடலாம், எப்படா இவங்க கிளம்புவாங்கன்ற மாதிரிதான் நம்ம பின்னி பாக்குறாங்க. அதே வேலையில பின்னி இந்த கிறிஸ்டபர்னு ஒரு பையனை காதலிப்பாங்க பாத்தீங்களா, அந்த பையன் தன்னோட காதலியோட பிரேக்கப் பண்ணிடுறான் போல. அதனால மறுபடியும் அவன் பின்னாடியும் நம்ம பின்னி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி நம்ம பின்னியோடைய தாத்தாவும் பாட்டியும் தூங்கிக்கிட்டு இருக்க, அப்ப நடுவுல அந்த பாட்டிக்கு இரும்பல் வந்துருதுங்க. அதனால தண்ணி எடுக்கிறதுக்காக தாத்தா எழுந்துக்கிறாரு. எழுந்து பார்த்தா வீட்டுல தன்னோட பேத்திய காணோம். அவரு ஷாக் ஆகுறாரு. நேரா தான் பையனுடைய கதவையும் தட்டி, என்ன மணி 12 ஆகுது, இன்னும் அவ வீட்டுக்கு வரலன்ற மாதிரி கேட்க, அத்தாடி இன்னைக்கு ராத்திரி அவ பாட்டிக்கு போயிட்டா போல இருக்கே, இவர் வேற எழுந்துட்டாரு, என்ன பண்றதுன்ற மாதிரியும் இப்ப அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் முழிக்கிறாங்க. அந்த பார்ட்டிலையும் நம்ம பின்னி அப்படியே ஜாலியா அந்த கிறிஸ்டபரோட பேசிக்கிட்டு இருக்க, கிறிஸ்டபர் வேற போதையில படுத்துடுறாங்க. அவனை வேற கூப்பிட்டுட்டு அவன் வீட்டுல டிராப் பண்ணலான்னு நினைக்க, அப்ப அவங்க அப்பா அம்மா வேற கால் பண்ணி தாத்தா எழுந்துட்டாரு உடனே வீட்டுக்கு வான்ற மாதிரியும் கத்துறாங்க. இது மூலமா கிறிஸ்டபருடைய வீட்டுக்கு போக முடியலன்ற ஒரு வெறியோட நம்ம பின்னி அவங்க வீட்டுக்கு திரும்ப வந்ததும் பின்னியோடைய அப்பா பயங்கரமா கத்துறாரு. உனக்கு நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், பார்ட்டி பண்ணா கூட 11 மணிக்குள்ள வீட்டுக்கு வான்ட்டு, தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்களே, எதுக்கு தேவையில்லாம இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, ராத்திரி இப்போ 3 மணி ஆயிடுச்சு, நாங்க ஏதோ சமாளிச்சு தூங்க வச்சிட்டோம், அவங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எங்க சொல்ற பேச்சை கேட்டு நடத்துக்கோன்ற மாதிரியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த தாத்தாவுமே வந்துடுறாருங்க. தாத்தாவை பார்த்ததும் அந்த 3 பேருமே பயப்படுறாங்க. ஏ பின்னி, எங்க போயிட்டு வர? அது ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி, இங்க பாரு, இதுக்கப்புறம் கேட்ட 10 மணிக்கெல்லாம் பூட்டிடுவேன், நீ வரலன்னு வையே வெளியே தான் படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையா அந்த தாத்தா பேச, பின்னியும் அப்படியே கோவத்தை அடக்குறாங்க. அடுத்த நாள் பள்ளிக்கு போகும்போதும், நேத்து நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு ஈவினிங் சீக்கிரமா வா அப்படின்ற மாதிரியும் சொல்லி அனுப்ப, இப்படி ஒரு வேலையில தான் அந்த
வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அதாவது வந்த 1 மாசம் டைம் முடிஞ்சு இப்ப அந்த தாத்தாவும் பாட்டியும் மறுபடியும் ஊருக்கே போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. நானே ஃபிளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி வினயே இப்போ ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ண இப்போ கிளம்ப போறதுக்கு முன்னால் இந்த விஷயத்த அவங்க குடும்பத்துல இருக்கிற பின்னி மருமக கிட்ட எல்லாம் சொல்றாங்க. அவங்களும் பெருசா சந்தோஷப்பட்டு நீங்க போறதுக்கு முன்னாடி நல்லா சமைச்சு போடுறன்ற மாதிரி ரொம்ப சூப்பரா எல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் அந்த தாத்தாவும் பாட்டியும் பேத்திய பார்த்து நல்லா படிக்கணும், பெரிய ஆளா ஆகணும், அப்பப்போ கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல மருமகளையும் பையனையும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டோம். அங்க ஃபிளைட் ஏறி இப்ப இந்தியாவுக்கும் கிளம்பி வர அப்படி அவங்க போனதுமே அவங்க வீட்டுல குதூகலம் ஆகுறாங்க. அவங்க மறைச்சு வச்சிருந்த சரக்கு பாட்டலு, இந்த போட்டோ போஸ்டரு அது எல்லாத்தையும் மறுபடியும் வீட்டுல ஒட்டுறாங்க. பின்னி தன்னுடைய ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லா பாட்டு போட்டு ஜாலியா டான்ஸ் ஆட, இன்னொரு பக்கம் நம்ம வினய அவங்க மனைவியுமே வீட்டில் லைட்டாக சரக்கு போட்டு தம்மெல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி அங்கே காமிக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம பின்னியோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த குமார். அவன் நீ அந்த கிறிஸ்டபரை எப்படின்னா கரெக்ட் பண்ணணும்னு நினச்சனா உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். அவன் ஒரு வெள்ளைக்கார மாதிரி தான். அவனை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான சில ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு அவன் கூட நீ பார்ட்டியில் கலந்துக்கோ, கண்டிப்பாக உன்னோட வலையில் அவன் விழுந்துருவான்ற மாதிரியும் சொல்ல, இதை கேட்டு பின்னியுமே அப்படி ஒரு அட்ராக்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பார்ட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. ஆனால் அந்த பார்ட்டியில் மறுபடியும் பின்னி பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அவங்க காதலிச்ச அந்த கிறிஸ்டபர் மறுபடியும் அவங்களுடைய எக்ஸோடையே சேர்ந்துட்டான் போல. அப்படி மறுபடியும் அந்த எக்ஸோட சேர்ந்து அவன் கொஞ்சம் நெருக்கமா இருக்க இதை பாக்குற பின்னிக்கு பயங்கர கோவம் வந்துருது, அழுகை வந்துருது. தன்னுடைய ஃப்ரெண்டு குமார் இருக்கான்ல, அவங்கிட்டையும் இந்த மாதிரி கேவலமான ஐடியா கொடுத்ததுக்கு உன்னதான் வெளுத்து வாங்கணும், இப்படி ட்ரெஸ் போட்டு வந்து அசிங்கமா ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டபரும் எனக்கு வேணாம், யாருமே வேணான்ற மாதிரி இவங்க அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு வராங்க. இங்க பாட்னாக்கு வந்த தாத்தா பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அப்படி அவங்க அங்க அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க அப்ப திடீர்னு அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போகுதுங்க. கிச்சன்லயே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப அந்த தாத்தாவும் துடிச்சு போய் அவங்கள கூட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க ராத்திரி இந்த விஷயத்த தன்னோட புள்ளகிட்டையும் சொல்றாரு. இதை கேட்கிற வினய் கலங்கி போறாரு. என்னாச்சு அம்மாவுக்கு, இப்ப ஓகேவான்னு கேட்க இப்ப ஓகே தான், வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், அவளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகுதுனால டாக்டர் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்காருன்ற மாதிரியும் சொல்ல, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, இப்பவே கிளம்பி லண்டனுக்கு வந்துருங்க, இங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியன் டாக்டர் இருக்காரு, அவரு ரொம்ப நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு, அவர்கிட்ட பாத்துக்கலான்ற மாதிரியும் சொல்ல, இல்லப்பா 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஃபிளைட்ல வரணும், அதுவும் உங்க அம்மாவோட உடம்பு கண்டிஷனுக்கு எப்படி கூட்டு வரதுன்ற மாதிரி கேட்க, இல்லப்பா நல்ல காஸ்ட்லியான ஃபிளைட்ல போடுறேன், பேஷண்ட்னு சொன்னா தனியா இந்த பெட்ல வச்சே கூட்டு வரதுக்கு கூட வழி இருக்கு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரியும் சொல்ல, சரிப்பா ஃபிளைட் டிக்கெட் போட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிடு, நான் அம்மாவை கூட்டு வந்துடுறேன்ற மாதிரியும் அவர் போனை வைக்கிறாரு. இப்போ வினய் இருக்கார்ல, அவருமே ராத்திரி தன்னுடைய வீட்டுக்கு வர அப்படி தான் பொண்ணுகிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் தன்னோட அம்மாவான நம்ம பின்னியோடைய பாட்டி இருக்காங்களே, அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, பெட் ரெஸ்ட்ல தான் இருக்காங்க, அதான் அப்பாவை கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்துருங்கன்ற மாதிரி சொன்னேன், நாளைக்கு அவங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டுடலான்னு இருக்குன்ற மாதிரியும் அங்க நம்ம வினய் சொல்ல, இதை கேட்டதும் அவங்க பொண்ணான பின்னி டென்ஷன் ஆகுறாங்க. அப்பா நீ என்ன பைத்தியமா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு இன்னும் ஃபைனல் எக்ஸாம் வேற இருக்கு, மறுபடியும் தாத்தா பாட்டி இங்க வந்துட்டாங்கன்னா என்னுடைய ரூம்ல வந்து தங்குற மாதிரி ஆகும், என்னதான் அவங்க அதிகமா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, எனக்கு ஃப்ரீயாவே இருக்காது, என்னால எதுவுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு இங்க வர வைக்காத, ஏன் இந்தியால ஹாஸ்பிட்டலையே இல்லையா, அங்கேயே நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்கள பாத்துக்கோ, அவங்கள டிராவல்லாம் பண்ண வைக்காதுன்ற மாதிரி சொல்ல, என்ன நீ செல்ஃபிஷா பேசிக்கிட்டு இருக்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், இங்க வர வச்சு தானே பாத்துக்க முடியும், நான் அவங்க புள்ள தானே, நீ அவங்களுக்கு புள்ளையா இருக்கல்ல, அப்படி நானும் உனக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும்னா தயவு செஞ்சு இங்க கூப்பிடாதப்பா, என்னை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க, அவங்க மட்டும் இங்க வந்தாங்கன்னு வெயி நான் வீட்லயே இருக்க மாட்டேன்னு சொல்ல, இப்போ வினய்க்கும் கோவம் வந்து நீ வீட்லயே இருக்க தேவையில்ல, இப்படி ஒரு பொண்ணு எனக்கு வேண்டாம், நீ பார்ட்டி பண்ணதுக்கும் ஃபன் பண்றதுக்கும் தாத்தா பாட்டி இங்க வரக்கூடாதுன்னு சொல்ற பத்தியா, நீ வீட்ல இருந்து வெளியே போன்னு சொல்ல, இப்போ நம்ம பின்னியுமே கோச்சிக்கிட்டு அந்த வீட்ல இருந்து வெளியேறாங்க. அப்படி ஓடி வந்து ஒரு கடையில உட்காந்து சரக்க போட, அதுக்கப்புறம் இன்ஸ்டாலையும் ஸ்டோரி போடுறாங்க, தனக்கு யாருமே இல்ல, யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்ற மாதிரியும். இங்க வீட்லயுமே வினயும் அவங்க மனைவியும் துடிச்சு போறாங்க. அவசரப்பட்டு பொண்ணை திட்டமே, வீட்ல இருந்து வெளியே போயிட்டாலே ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணலான்னு நினைக்க, இப்ப பின்னியும் ராத்திரி எங்க போகுதுன்னு தெரியாம மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. அப்பா அம்மா கிட்ட எதுவுமே பேசாம நேரா மேல் ரூமுக்கும் போக, இப்ப பின்னியுடைய அம்மாவும் தன் கணவரான வினய் கிட்ட, எங்க நம்ம பொண்ணுக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்குங்க, இந்த டைம்ல அவங்கள வர வச்சு பாத்துக்கிறது ஒன்றும் சரியில்லை, எனக்கு என் பொண்ணு நிம்மதியா இருக்கணும், அதுதான் முக்கியம், தயவு செஞ்சு அவங்க இங்க வர வைக்காதீங்க, உங்களுக்கு வேணும்னா உங்க அப்பா அம்மாவை இந்தியால போய் பாத்துக்கங்கன்னு சொல்ல, இதுல அந்த கணவர் முற்றிலுமா உடைஞ்சு போறாரு.
போயிட்டாரு. அடுத்த நாளுமே தன்னோட ஆபீஸ்ல இருந்து தான் அப்பாவான அவருக்கும் கால் பண்ண, என்னப்பா ஃபிளைட் டிக்கெட்லாம் போட்டாச்சா, நாங்க எப்ப கிளம்பணுன்ற மாதிரி அந்த தாத்தா கேட்க, இல்லப்பா நீங்க இங்க வர வேண்டாம்ப்பா, நான் இங்க இருக்கிற அந்த இந்தியன் டாக்டர் கிட்ட பேசினேன், இது மாதிரி டிராவல் பண்றது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டாரு, அம்மாக்கு தான் ரிஸ்கா, அதனால அங்க பாட்னால இருக்கிற ஒரு டாக்டரையே நான் ஏற்பாடு பண்ணி பார்க்க வைக்கிறேன், நீங்க அங்கேயே இருங்கன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியாப்பா சரிப்பா நான் இங்கேயே இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்க போனை வைக்கிறாங்க. போனை வச்சதும் வினயும் அழுகிறாரு. அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது கூட இங்க கூப்பிட்டு பார்க்க முடியலையே, இப்படி ஒரு குடும்பம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. இப்போ கொஞ்ச நாள்லயே நம்ம வினய் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்தியாவுக்கு கிளம்பி வர அப்படி ஒரு வேலையில தான் அந்த ராத்திரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ண வர்றாங்க. வினய் ஓடோடி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு, தன்னோட அப்பாவையும் பாக்குறாரு, அம்மா எப்படி இருக்காங்கன்ற மாதிரி டாக்டர் கிட்டையும் கேட்க, அவங்களுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்திருக்கு, இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வராங்கன்னு சொல்ல, இப்போ தான் அம்மாவோட கையையும் வினய் பிடிச்சிக்கிட்டு, நான் இருக்கம்மா ஒன்னும் பயப்படாத, எல்லாம் சரியாயிடும், வீட்டுக்கு சீக்கிரமா போயிடலான்ற மாதிரியும் அங்க தைரியம் சொல்ல, தான் அண்ணா பாக்குறதுக்காக லண்டன்ல இருந்து பையன் வந்திருக்கான்ற மாதிரி இப்ப அந்த தாயுமே பெருசா சந்தோஷப்படுறாங்க. இருந்தும் பேத்தி வரலையான்ற மாதிரி தான் அவங்களோட கேள்விகளும் எதிர்பார்ப்பும் இருக்குங்க. ஒரு வேளையில திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் நர்ஸ் எல்லாம் வேகமா அந்த ஐசியூக்கு ஓட என்னாச்சுன்ற மாதிரி பார்க்கும் போதோ மறுபடியும் அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கான். வென்டிலேட்டர்ல தான் அந்த பாட்டியை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இதுல நம்ம வினய் அந்த தாத்தா எல்லாரும் துடிச்சு போக, அப்படி ஒரு வேளையில லண்டன்ல இருக்கிற நம்ம பின்னிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு செய்தி வருதுங்க. அதாவது அந்த பாட்டி இப்போ உசுரோட இல்ல அப்படின்ற மாதிரி அந்த செய்தி. இந்த தகவலை அந்த அம்மாவும் தான் பொண்ணான பின்னி கிட்ட சொல்ல, பின்னி ஒரு மாதிரி உடைஞ்சு போறாங்க. அங்க ரெண்டு பேருமே அழுக. அப்பதான் பின்னி தன்னுடைய தப்ப உணர்ந்து தான் அம்மா கிட்டையும் ஒரு வேளை பாட்டிய லண்டனுக்கு கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்திருக்கலாமோ, என்னாலதான் இப்படி நடந்துச்சோ அப்படின்ற மாதிரியும் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இந்தியாவுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இப்ப இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி பீகாருக்கு வராங்க. அப்படி நேரா தன்னோட வீட்டுக்கும் வந்து இவங்க ரெண்டு பேருமே அந்த பாட்டியோட காலில் விழுந்து கதறி அழுக. கொஞ்ச நேரத்துல நல்லபடியா அந்த பாட்டியையும் அடக்கம் பண்றாங்க. பாட்டி போனதுல இருந்து தாத்தா சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்காருங்க. இத பாக்குற பின்னிக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி, நம்மளாலதான் இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி நினைச்சு தான் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரையுமே வந்து கட்டி அணைச்சிக்கிட்டு, சாரிப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, பாட்டி அப்பவே வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கணும்ப்பா, என்னாலதான்ப்பான்ற மாதிரியும் சொல்ல, அங்க அந்த அப்பா மட்டுமே என்னங்க சொல்ல முடியும், அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இது இயற்கையா நடந்த சம்பவம் தான், நீ காரணம் இல்லைன்ற மாதிரியும் தான் பொண்ணையும் தேத்துறாரு. இப்ப அந்த நாள் ராத்திரி ஒரு டிஸ்கஷன் வருது. அதாவது இப்ப பாட்டி போனதுக்கு அப்புறம் தாத்தா தனிமையில தான் இங்க இருக்கணும், அவரை பேசாம லண்டனுக்கு கூப்பிட்டுக்கலாம். இப்போ பின்னிக்கு வேற எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றதுனால ஒரு 2 மாசம் அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாத்தாவை லண்டனுக்கு கூட்டுப்போம், இப்போதைக்கு நம்ம மட்டும் கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரியும் இவங்க பிளான் பண்ண. ஆனா அதை கேட்கிற பின்னியுமே ஒரு பிரச்சனையும் இல்ல, தாத்தாவை இப்பவே நம்ம கூட்டிட்டு போயிடலாம், என்னோட ரூம்லயே தாத்தாவை தங்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டோம். இப்போ அவங்க தாத்தா ஒரு ரூம்ல படுத்துட்டு இருப்பார்ல, அந்த ரூமுக்கும் பின்னி வந்து தாத்தாவோட படுத்துக்கிறாங்க. ஆனா தாத்தாவாலையும் நிம்மதியா தூங்க முடியல, பாட்டி போனதை நினைச்சு அங்க கதறி அழுதபடி இருக்க. அது எல்லாமே பின்னிய ரொம்பவுமே பாதிக்குதுங்க. அவங்களாலையும் தூங்க முடியாம படிக்கட்டுல உட்காந்து அவங்க தாத்தாவை எப்படின்னா பழைய நிலைமைக்கு திருப்பணும், தாத்தாவை சந்தோஷமா பாத்துக்கணும்ன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அந்த ராத்திரி அவங்க பாட்டி வாங்கி கொடுத்த ஒரு துணியை போட்டுக்கிட்டு அப்படியே சோஃபால படுத்து தூங்க. அதையெல்லாம் பின்னியுடைய அப்பா பாக்குறாரு. தான் மனைவி கிட்டையும் இந்த துணியை எங்க அம்மா வாங்கி கொடுக்கும் போதோ கிரிஞ்சா இருக்கு, இதெல்லாம் போட மாட்டேன்னு இவ சொன்னா, இப்போ எவ்வளவு மாறிட்டால அப்படின்ற மாதிரியும் நினைக்க. இப்போ இவங்க வாட்ஸ்அப் டிபில இருந்து போட்டோல இருந்து எல்லாத்துலயும் அவங்க பாட்டியோடைய போட்டோவை இவங்க வச்சிருக்கிறத பார்த்து அவங்க அம்மாவும் ஷாக்கா வராங்க. இப்போ கொஞ்ச நாள்லயே இவங்க குடும்பமா கிளம்பி லண்டனுக்கும் வராங்க. லண்டன் வந்து இறங்குனதும் அந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் பயங்கரமா அழுகிறாருங்க. முதல் வாட்டி லண்டனுக்கு அவ இல்லாம வரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்போ குடும்பமா சேர்ந்து அந்த தாத்தாவையும் ஆறுதல் படுத்துறாங்க. இப்போ பின்னி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே தன்னுடைய ஃப்ரெண்டு குமார பார்க்க வர, அவங்கிட்டையும் நான் எவ்வளவு கேவலமான ஒரு பொண்ணா இருந்தேன் அப்படின்றது இப்பதான்டா எனக்கு தெரிஞ்சது, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், எங்க தாத்தா பாட்டியவே கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்கெல்லாம் பிராச்சித்தம் தெரியணும்னு நினைக்கிறேன், எங்க தாத்தாவை இதுக்கப்புறம் நான் பார்த்துக்க போறேன்ற மாதிரியும் அங்க அவங்க சொல்ல, இப்போ தாத்தாவை தன்னோட ரூம்லயே தான் பெட்லயே நம்ம பின்னி படுக்க வச்சுக்கிறாங்க. அப்படி நேரத்துக்கு தாத்தாக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. லண்டன்ல வேற அப்பப்போ வெதர் பயங்கர கூலிங் ஆயிடுங்க. அந்த நேரத்துலலாம் தாத்தாக்கு போத்திகள்லாம் விடுறாங்க. இருந்தும் தாத்தா ரொம்ப சோகமா இருக்கிறத பின்னி பார்க்க, அப்படி ஒரு வேலையில தான் அவங்க தாத்தாவுடைய பிறந்த நாள் வருது. அதையுமே பின்னி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. தான் தாத்தாவை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஒரு ஷர்ட்டையும் ஒரு தொப்பியையும் எடுத்துட்டு வந்து தாத்தாக்கு கொடுக்க, இது உங்களுக்காக தான் எடுத்தேன், இன்னைக்கு உங்க பிறந்த நாள்ல இதை போட்டு நீங்க கொண்டாடுங்கன்னு சொல்ல,
அட ஏமா இதெல்லாம் எனக்கு, நானே அவ போன சோகத்துல இருக்கேன், இதெல்லாம் வேண்டாமான்னு சொல்ல, தாத்தா ப்ளீஸ் தாத்தா போட்டுக்கங்க போட்டுக்கங்க, கேக் வெட்டுங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்குன்ற மாதிரியும் பேத்தி கெஞ்சி கேக்குறாங்க. தாத்தாக்கும் பயங்கர கோவம் வருது. பேசாம இங்க இருந்து போறியா, தான் தான் வேணான்னு சொல்றல, எதுக்கு என்ன டென்ஷன் ஏத்துறன்ற மாதிரியும் அங்க கத்த. இப்போ கீழே இருந்து பின்னியோடைய அப்பா அம்மா ஓடி வராங்க. பின்னி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், தாத்தா கிட்ட எதுக்கு இப்படி ரூடா பேசுற? ஐயோ அப்பா அம்மா, நான் ஒன்னும் பேசல, அவருதான் என்கிட்ட இப்படி திட்டுறாரு, அவரு கொஞ்சம் மாறணும், பாட்டி போனதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்து அவர் பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லி தான் ஆசையா கிஃப்ட் எல்லாம் கொடுத்தேன். ஆனா தாத்தா அதை புரிஞ்சிக்காம இப்படி என்ன கத்துறாரு. ஒரு பேத்தியா இதுக்கு மேல நான் தாத்தாக்கு என்ன பண்றதா அப்படின்ற மாதிரியும் பின்னி ஒரு மாதிரி வருத்தப்பட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே போக, இதை எல்லாத்தையும் ஒரு ஓரத்துல இருந்து அந்த தாத்தாவும் கவனிக்கிறாரு. எப்படி பார்த்தாலும் பேத்திய ரொம்ப செல்லமா தானே அவங்க பாப்பாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த தாத்தா கீழே வந்து தான் பேத்தியையும் கூப்பிடுறாரு. இப்போ பின்னி திரும்பி பார்த்தா அங்க அவங்க வாங்கி கொடுத்த ஸ்வெட்டரையும் தொப்பியும் போட்டுக்கிட்டு, என்னம்மா கேக் வெட்டலாமான்ற மாதிரி அந்த தாத்தா கேட்க, பின்னிக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க. அப்படி பேத்தியோட சந்தோஷத்துக்காக அந்த தாத்தா அங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. அப்படி அவங்க குடும்பத்தோட சேர்ந்து அங்க கேக் வெட்டுற மாதிரியும், அதுக்கப்புறம் பின்னி தன்னோட தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு லண்டனை சுத்தி பார்க்கவும் கிளம்புறாங்க. அவங்க எங்க போனாலும் தாத்தாவோட தான் போறாங்க. அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் தாத்தாவை கூட்டிட்டு போக அங்க தன்னோட ஃப்ரெண்டு குமாரையும் வர சொல்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு சாப்பிட்ற தாத்தாவுமே, இதெல்லாம் என்ன சாப்பாடு, ஊர்ல உங்க பாட்டி ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு செய்வா பாரு அப்படின்ற மாதிரி அங்க கொஞ்சம் சீஸையும் ரொட்டியையும் வாங்கிக்கிட்டு அவங்க பாட்டி செய்யற மாதிரியே ஒரு ஐட்டத்தை அவர் அங்க செஞ்சு கொடுக்க, அதையையும் நம்ம பின்னியும் அந்த பையனும் சும்மா மூக்கு பிடிக்க சாப்பிடுறாங்க. தாத்தா காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துப்பார்ல, இப்ப பின்னியும் காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறாங்க. ராத்திரி 9 மணிக்கெல்லாம் தாத்தாவோட சேர்ந்தே தூங்கிடுறாங்க. இப்ப தான் தாத்தாக்கு பின்னி ஒரு ஸ்மார்ட் போனும் வாங்கி கொடுக்க, அப்படி அந்த ஸ்மார்ட் போனை எப்படி யூஸ் பண்ணணும், அதுல எப்படி சோசியல் மீடியாலலாம் ஆக்டிவா இருக்கணும்ன்ற மாதிரியும் கத்துக்கிறாங்க. நம்ம பின்னி அப்பப்போ புகை பிடிக்கிறது வழக்கங்க. அதை தாத்தாவும் ஒரு கடத்துல கண்டுபிடிக்க, இதெல்லாம் பிடிக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் பின்னிக்கு அறிவுரை சொல்ல, இப்போ அதையும் பின்னி ஃபாலோ பண்றாங்க. தாத்தா ஃபேஸ்புக் ஓபன் பண்ண உடனே அவருடைய ஏஜ்ல இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எல்லாம் கொடுத்து அவங்களோட இப்போ போன்ல வீடியோ கால்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த லண்டன்ல அந்த தாத்தா தான் பேத்தியோட தாங்க என்ஜாய் பண்ணி சுத்துறாரு. ஒரு நாள் தாத்தாவோடையும் ஃப்ரெண்டோடையும் அப்படியே அவங்க அந்த லண்டன்ல நடந்து போயிட்டு இருக்க, அப்போ அந்த கிறிஸ்டபரை பாக்குறாங்க. கிறிஸ்டபரும் இப்போ நம்ம பின்னி கிட்ட வந்து பேசலான்னு வர, ஆனா அவனை பார்க்கும் போதோ பின்னிக்கு பயங்கர கோவம் தாங்க வருது. தான் தாத்தா முன்னாடியே அவனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்பதான் ராத்திரி அந்த தாத்தாவுமே தான் பேத்தி கிட்ட வந்து பேசுறாரு. தான் பேத்தி காதலிக்கிற விஷயத்த அந்த தாத்தா கண்டுபிடிச்சிடுறாரு போல. அவங்க கிட்டையும், நானும் ஒரு காலத்துல உன் பாட்டியை இப்படிதான் காதலிச்சேன், காதல் அப்படின்றது பாக்குற அட்ராக்ஷன்னாலையும் ஈர்ப்புனாலையும் வரதில்ல, அது ஒரு புரிதலோட வரது, அது யார் மேல வேணாலும் வரலாம், ஆனா அது காலத்துக்கும் வர மாதிரி இருக்கணும், அதுதான் உண்மையான காதல், அப்படிப்பட்ட காதல் உன் மனசுல வந்தா மட்டும் நீ காதலி, அப்படி இல்லனா ஃப்ரெண்டா மட்டுமே பழகு அப்படின்ற மாதிரியும் சொல்ல. அதே மாதிரி மனசுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் மூஞ்ச காட்டாத, உனக்கு கெடுதல் பண்ற அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட கூட நீ அன்பு செலுத்து, கண்டிப்பா அது உன்னோட லைஃபை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரியும் அந்த பேத்திக்கு எடுத்து உரைக்கிறாரு. தாத்தாவுடைய அட்வைஸ் எல்லாம் கேட்கிற நம்ம பின்னியுமே நேரா பள்ளிக்கு வந்து அந்த கிறிஸ்டபர் இருக்கான் பாத்தீங்களா, அவங்கிட்டையும் இப்போ சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தாத்தாவுடைய பேச்சை கேட்கிற பின்னியோட வாழ்க்கை இப்போ முற்றிலுமா மாறுது. கிளாஸ்ல நல்லா படிக்கிற பொண்ணாவும் மாறுறாங்க. அண்ட் இந்த தாத்தாவுமே இந்த பழமைவாதம், பொண்ணுனா அடக்கமா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில அறிவுரைகள்லாம் சொல்லியிருப்பார்ல, அதை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இப்போ இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரையும் புரிஞ்சுக்கிட்டு அவரும் பேத்தியோட சேர்ந்து ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற குடும்பமும் அங்க பெருசா சந்தோஷப்பட, அப்படி ஒரு வேலையில தான் நம்ம பின்னி தன்னோட தாத்தாவை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பார்ட்டிலையும் கிறிஸ்டபர் கிட்டையும் தாத்தாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, அப்போ அவங்க தாத்தாக்கு திடீர்னு மயக்கம் வந்துருதுங்க. அவரையும் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்கறாங்க. அங்க ஒரு இந்தியன் டாக்டர் இருக்காருங்க. அவர் நல்ல வேலை அந்த தாத்தாவை அங்க காப்பாத்துறாரு. அங்க பின்னி கிட்டையும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு சின்ன மயக்கம் தான், உடம்புல நீர் சத்து இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லி நிறைய தண்ணி குடிக்கவும் சொல்ல, அப்பதான் இந்த இந்தியன் டாக்டர் அந்த தாத்தா மேல கீழே பாக்குறாரு. பின்னி கிட்டையும் உங்க அப்பா ஒரு இந்தியன் டாக்டரை பத்தி சொன்னாரு, அது இவரு தானான்னு கேட்க, இந்த டாக்டரும் ஆமா நான் தானு சொல்ல, ஓ நீங்க தான் ஃப்ளைட்ல என் மனைவியோட வர வேணான்னு சொன்னீங்களா டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, அதை பத்தி உங்க பையன் சொல்லவே இல்லையே, எது உங்க மனைவி போய் சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரியும் அந்த டாக்டர் சொல்ல, அப்பதான் அந்த தாத்தாக்கு புரியுது, தான் மனைவியை கூட்டிட்டு தான் லண்டனுக்கு வரேன்னு சொல்றப்போ தான் பையன் தான் நம்மள வர வேண்டாம்னு சொல்லியிருக்கான், டாக்டர்லாம் சொல்லல, அவனுக்கு தான் நம்ம இங்க வர்றது விருப்பம் இல்லை போல இருக்குன்ற மாதிரியும் அங்க தெரிஞ்சுக்கிறாரு. அது அவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அந்த இடத்துல தான் பேத்திக்கிட்ட சொல்லாம கொள்ளாமையே கிளம்புறாரு. இப்படி நம்ம இங்க வர்றது விருப்பமே இல்லாம தான்
இந்த குடும்பம் இங்க இருக்கு போல, நம்மள இந்த குடும்பம் வேணான்னு நினைக்குது போல, அப்போ நம்ம மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்னு சொல்லி பெட்டி படுக்கையெல்லாம் பேக்கப் பண்ணிக்கிட்டு இப்ப அவர் அங்க இருந்து இந்தியாவுக்கு கிளம்ப, அவரையுமே கிளம்ப விடாம இந்த வினய் இருக்கான் பாத்தீங்களா, அவர் ரொம்ப கெஞ்சுறாரு. பின்னியுமே தான் தாத்தா கிட்ட வந்துட்டு எல்லாமே என்னோட தப்பு தான் தாத்தா, நீங்க எப்ப இங்க வந்தாலும் நீ இப்படிதான் இருக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும், இப்படி பேண்ட் போடணும், இதை சரி பண்ணணுன்ற மாதிரி ஒரு வாத்தியார் மாதிரி என்ன லெக்சர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது எனக்கு ரொம்ப கொடுமையா இருந்தது. என்னால ஃப்ரீயா இருக்க முடியலன்னு நினைச்சேன். அப்படி உங்களை புரிஞ்சுக்காம தான் இங்க இருந்து கிளம்ப சொல்லிட்டேன் தாத்தா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்பா உங்களை இங்க வர வைக்கணும்னு எவ்வளவோ என் கூட சண்டை போட்டாரு. ஏன் தப்பு தான். அதை நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே இல்ல. புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரியும் தாத்தா கிட்ட ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. ஆனாலுமே தாத்தா அந்த இடத்துல அந்த பேத்தியோடைய பேச்ச கூட கேட்காம இப்ப அங்க ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி இந்தியாவுக்கு வந்து சேர்றாரு. இந்தியா வந்ததுல இருந்த அந்த தாத்தாக்கு தான் பேத்திக்கிட்ட இருந்தோம், பையன்கிட்ட இருந்தோம் எத்தனையோ ஃபோன் கால்ஸ் வருதுங்க. ஆனா எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அதே வேளையில அந்த தாத்தாவாலையும் ராத்திரி நிம்மதியா தூங்க முடியல. தான் பேத்தி கடைசியா தான் கிட்ட கெஞ்சினதும் தான் பேத்தியோட அவரு ஜாலியா இருந்ததுமான ஞாபகம் தாங்க அதிகமா வருது. ஆனாலும் அவருடைய கௌரவம் தான் பேத்திய மன்னிக்க மனசு இல்லாம இருக்குங்க. சில மாசங்கள் கடந்து போகுது. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே ஒரு டிராமாக்கு கூட டைரக்ஷனா இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி அந்த டிராமாவையும் அந்த பள்ளியில போடுறாங்க. ஆக்சுவலி அது ஒரு எமோஷனல் டிராமாங்க. என்ன கதை தெரியுமா, நம்ம பின்னி வாழ்க்கையில நடந்த அதே கதை தான். தாத்தாவையும் பாட்டியையும் வேணான்னு சொல்ற ஒரு பொண்ணு கடைசியில அவங்களோட பாசத்துக்காகவே ஏங்குற மாதிரி தான் அந்த டிராமாவை அவங்க முடிச்சிருப்பாங்க. தன்னுடைய தாத்தாக்கு தான் பண்ண தப்ப எந்த ஒரு பேரனும் பேத்தியும் அவங்க தாத்தாக்கு பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரியும் அவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண, இந்த நொடியில கூட என்னோட தாத்தாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். என் தாத்தா திரும்பி லண்டனுக்கு வந்து என் கூட சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்றேன்ற மாதிரியும் அதை முடிக்க இப்ப அந்த இடத்துக்கு நம்ம பின்னியோடைய தாத்தா வந்துடுறாருங்க. தாத்தாவை பார்க்குற பின்னிக்கும் ஆனந்த கண்ணீர் வருது. தாத்தாவையும் கட்டி அணைச்சிக்க இப்போ வினயும் தான் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதுக்கப்புறம் குடும்பமா சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரியும் முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ஃபேமிலியா ட்ரிப்புக்கு போறது, கொண்டாடுறது, பார்ட்டியில கலந்துக்கிறதுன்ற மாதிரி இவங்க வாழ்க்கை அமையுது. இப்படி இவங்களோடலாம் சேர்ந்து அந்த தாத்தாவும் வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் கத்துக்கிட்டு அப்படியே ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை ரொம்ப ஹாப்பியான எண்டிங்கோடையே முடியுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட இது நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கிற ஒரு கதை தான். கொஞ்சம் ஓரளவு சம்பாரிச்சதுக்கு அப்புறம் பிள்ளைங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு தனியா போறது மூலயமா ஒரு கட்டத்துல அப்பா அம்மாவை முழுசாவே மறந்துடுறாங்க. அப்பா அம்மா பிள்ளைங்களோட கூட வந்து தங்கினா, ஏன் ஒரு வாரத்துக்கு மேல அவங்க தங்கினா கூட அது ஒரு பெரிய பாரமாவும் தொந்தரவாகவும் பிள்ளைங்க நினைக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த படத்துல கன்வே பண்ணிருப்பாங்க. இதை பார்க்கும் போதோ உங்களுக்கு உங்களோட தாத்தா பாட்டி ஞாபகம் வருதா? உங்க வீட்டுல அவங்க எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.